Praise the Lord. Hallelujah. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் இறைவார்த்தை 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். Praise the Lord. இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. என்ன பிரதர் பண ஆசை? இப்ப இந்த உலகத்துல நம்ம பூமியில வாழ்றோம் பிரதர், பரலோகத்துல வாழல. இப்ப நம்ம பூமியில இருக்கோம். பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ற வரைக்கும் பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். ஏன்னா இப்படி பண ஆசை இப்ப எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்றீங்களே, அப்ப பணமே இல்லாம வாழ முடியாது அப்படின்னு நீங்க சொன்னா, வேதம் அவ்வாறு சொல்லவில்லை சகோதர சகோதரிகளே. பண ஆசை என்பது இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், அளவுக்கு அதிகமாக நான் பொருட்களை பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்வேன்கிறத குறிப்பிட்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அரசாங்க வேலையில இருக்காங்க அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு, லஞ்சம் வாங்கி எப்படியாவது நான் பணத்தை சேர்த்துன்னு நினைக்கிறப்ப, அதாவது இல்லீகலா இல்லாம இல்லீகலா எப்படியாவது சம்பாதிச்சோம்னு நினைக்கிறது. லஞ்சம் வாங்கியோ இல்ல தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து 3 வட்டி 4 வட்டிக்கு கொடுத்து 5 வட்டிக்கு கொடுத்து நான் காசு வட்டி பணமா வாங்கி 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 ஃபுல்லா சேர்த்து வச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் பண ஆசையில வருது. அப்படி இல்ல நான் கலப்படம் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றாங்களா, ஒரு கலப்படம் பண்ணி ஏதாச்சும் பண்ணி ஃப்ராடு பண்ணி 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பொருட்கள் பணத்தை நிறைய சேர்த்துருவேன்னு சொல்றது எல்லாமே இந்த பண ஆசையில வருது. இப்ப இந்த பண ஆசைனால அநேக எல்லா தீமைக்கும் காரணமா இருக்கிறது. இந்த பண ஆசைனால என்ன ஆயிடுச்சு, பழைய ஏற்பாட்டுல ஒருத்தரையும் புதிய ஏற்பாட்டுல ஒருத்தரையும் என்ன பண்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையினால சாபத்தை பெற்றுக் கொள்றாங்க. உயிரே போயிடுது அப்ப இந்த பண ஆசைனால. இதை குறித்து நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். இதற்காக முதலில் நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரை குறித்து தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பயணிக்கும் பொழுது அங்கே கேயாசி என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யார் இந்த கேயாசி என்று நாம் பார்க்கும் பொழுது, எலியாவின் வேலைக்காரன் ஊழியக்காரனாக இருந்தவர் எலிசாவுடைய வேலைக்காரனாக இருந்தவர் தான் இந்த கேயாசி. இதற்காக நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பயணிக்கும் பொழுது அங்கே சீரிய ராணுவ தலைவனான நாகமான், அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அந்த குஷ்டரோகத்தை நீக்குவதற்காக அவன் எலிசாவிடத்தில் வந்தபோது, எலிசா அவனை யோர்தான் நதியிலே 7 முறை ஸ்நானம் பண்ண, அதாவது மூழ்கி இருந்து உனக்கு சுகமாயிரும் சொன்னோன்னா அவன் அந்த மாதிரி செஞ்சோன்னா அவன் சுகமாயிடுச்சு. அதற்காக அவன் எலிசாவுக்கு முன்னாடியே கொண்டு வர்றதுக்காக காணிக்கை கொண்டு வரான். இதை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல படிக்கிறோம். அங்க என்ன பண்றான், 10 தாலந்து வெள்ளி 600 சேக்கல் நிறை பொன் 10 மாற்று வஸ்திரங்களை கொண்டு வரான்னு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல படிக்கிறோம். இவன் எலிசாவை கொண்டு வரப்ப எலிசா என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், இதை நான் வாங்க மாட்டேன், நீ கிளம்புப்பா அப்படின்னு எலிசா சொல்லிடுறாரு. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி கொடுக்க பாக்குறான், வேணாம் கிளம்புன்னு சொன்ன இந்த நாகமானும் கிளம்பிடுறான் அப்படி. இப்ப இதை கேள்விப்படுற கேயாசி, யாரு, எலிசாவோட வேலைக்காரனா இருக்க கேயாசி, என் ஆண்டவனாகி எலிசா இதை வாங்காம விட்டுட்டாரு, நான் அவருக்கு தெரியாம பேசி வாங்கி என் வீட்டுல வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கர்த்தரோட ஜீவனை கொண்டு சொல்றேன்ட்டு கிளம்புறாரு. இப்ப நாகமான் போயிட்டு இருக்க, நாகமான ஃபாலோ பண்ணி இந்த கேயாசி போய் நாகமான போய் பார்த்துட்டு, நாகமான பார்த்தா கேட்கிற, நாகமான் சுக செய்தி அப்படின்னு கேட்கிறப்ப, ஆம் சுக செய்தி தான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறப்ப, இப்பதான் 2 தீர்க்கதரிசி புத்திரர்கள் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களை தரணும் அப்படின்னு இந்த கேயாசி கேட்கிறார். உடனே நாகமான் சொல்றாரு, ஏன் நான் 2 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரத்தை தரேன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. அப்ப இதை வாங்கிட்டு கேயாசி என்ன பண்றாங்க, தன் வீட்டுல வந்து வச்சுட்டு அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி நேரா எலிசா கிட்ட வந்து நிக்கிறாரு முன்னாடி. அப்ப எலிசா பார்த்து, கேயாசியே நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டப்ப, நான் உமது அடியானாகிய நான் எங்கேயும் செல்லவில்லையே, இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்கின்றார், நீ அவனிடம் பொருட்களையும் பணத்தையும் வாங்கும் பொழுது உன்னுடைய இதயம் என்னோட இதயத்தோடு ஒத்ததா இருக்கவில்லையே, பணத்தையும் பொருளையும் மற்ற திராட்சை தோட்டங்களை ஒலிவு மரங்களையும் சம்பாதிப்பதற்கு இதுதான் காலமா? இதோ நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று ஒரு சாபத்தை விடுகின்றார். அவன் உடனே குஷ்டரோகம் வந்து உறைந்த பனியை போல அவன் உடம்பு மாறிடுது. அவன் அப்படியே எலிசாவை விட்டு இந்த கேயாசி கடந்து சென்று விடுகின்றான். இப்பொழுது இந்த நிகழ்விலே நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்கே அந்த கேயாசி அவனுக்கு மட்டும் குஷ்டரோகத்தை பெற்றுக் கொள்ளாமல் அவன் சந்ததிக்கும் அந்த சாபத்தை பெற்றுக் கொள்கின்றான். ஏனென்று பார்த்தால் அவனுடைய பண ஆசை. இந்த பண ஆசை நம்மை மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததியையும் அழித்து விடுகிறது, சாபத்தில் கொண்டு வந்து விடுகிறது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப கேயாசியின் சந்ததி சாபத்தின் சந்ததியாக மாறிவிட்டது.
ஏனென்றால் கேயாசியின் பண ஆசை தான் அதற்கு காரணம். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இதை சொல்கின்றார். நம்ம எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடலாம், இல்லீகல் வழியில சம்பாதிச்சிடலாம், 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம் நினைச்சா அது நம்முடைய சந்ததியை பாதித்து அதை நம் சந்ததி உள்ளாகும் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் அதாவது திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அனனியா சப்பீராள் என்ற கணவன் மனைவி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கிரயத்தை விற்று, அதாவது தங்களுடைய காணியாட்சியை விற்று, அதாவது காணியாட்சிகள் தங்களுடைய நிலத்தை விற்று அந்த தொகையை அப்போஸ்தலர் பாதத்தில் தருகிறோம் என்று சொல்லபடி அந்த கிரயத்தை விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கணவன் மனைவி தெரிஞ்சு வஞ்சித்து ஒரு பங்கை மட்டும் எடுத்து பேதுருவின் இடத்துல ஃபர்ஸ்ட் யாரு அனனியா கொண்டு வராரு. என்ன பண்றாரு, கொண்டு வந்து இதுதான் வந்து வைக்கிறப்ப பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்வதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ என்கிட்ட பொய் சொல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சோன்னா அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். அப்ப யாரு, அனனியா. இப்ப செத்து என்ன பண்றாங்க, அங்க இருக்க வாலிபர்கள்ட்ட சொல்லி அடக்கம் பண்ண சொன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் சகோதர சகோதரிகளே, பிரதர் பண ஆசையில இல்லீகலா சம்பாதிக்கிறது தான் தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, இது அனனியா சபையாரோட சொத்து தான், அவங்க வித்து கொடுக்கறதுல இதுல என்ன அவன் உயிர் போயிடுச்சு, இது என்ன தவறாக இருக்கே அப்படின்னு கேட்டா இங்க ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க. இதாவது என்ன ஆகுது, அவங்க நிலத்தை விற்று அந்த பணத்தை நான் பிரதிஷ்டை பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு, கர்த்தர்ட்ட வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் சகோதர சகோதரி, அந்த நிலத்தை வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தை பார்த்தோம், விற்கிறோட பார்த்தோம் 1 கோடி. அப்பா 1 கோடியே அப்பா நம்ம போய் அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கணும், ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 50 லட்சத்தை நம்ம வச்சுக்கோமேன்னு அவங்க மனசுல நினைச்ச மாதிரி ஒரு பங்கு வஞ்சிச்சு இன்னொரு பங்கை கொடுக்குறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, பணத்தை பார்க்கணும் 1 கோடி, இதையா நம்ம பாதியை கொடுக்கும், இதை ஃபுல்லாவா கொடுக்கறது, பாதியை எடுத்துக்கோங்கிற அந்த பண ஆசை அவங்களுக்கு அங்க வந்துருச்சு. அதாவது அவருடைய சொத்தா தான் இருந்தது, ஆனால் கர்த்தரிடத்தை நான் தரேன்னு சொல்லி அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறேன்னு பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தரை ஏமாற்ற பார்த்தார்கள். அங்க நீங்க புரிஞ்சுக்கணும், மனிதர்களை அவர்கள் ஏமாற்ற பார்க்கவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற பார்த்ததுனால அவர்கள் இறந்து போனார்கள். அங்க இதற்கு என்ன காரணம், பண ஆசை. சரி, இது அனனியா இறந்து விட்டார். 3 மணி நேரம் கழித்து அவருடைய மனைவியாகிய சப்பீராள் வருகிறார். வந்து அதே மாதிரி பேதுரு அவர்களை பார்த்து கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொன்ன பொழுது பேதுரு சொல்கிறார், தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் கணவனாகிய அனனியா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான், அவனை வாலிபர்கள் அடக்கம் பண்ணினார்கள், உன்னையும் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொன்ன உடனே அவள் அங்கே விழுந்து செத்து போனாள். அந்த வாலிபர்கள் அவளையும் தூக்கி அடக்கம் செய்தார்கள். ஆக இந்த 2 நிகழ்வுகளையும் நான் பார்க்கும் பொழுது பண ஆசை அங்கே சாபத்தை கொண்டு வந்து குஷ்டரோகத்தை கொண்டு வந்தது, இங்கே உயிரே போய்விட்டது. சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் பண ஆசை அநேக அதனாலே வலிவி விசுவாசத்தை இழந்து போனார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:10 நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சது போல இவங்க என்ன ஆயிடுச்சு, இந்த பணத்தை பார்த்தோன்னே இங்க கேயாசிக்கு விசுவாசத்தை இழந்து போயிட்டாரு, இங்க அனனியா சப்பீராள் விசுவாசத்தை இழந்து அநேக வேதனைகளால உருவ குத்தினார்கள் வசனம் சொல்லுது. அப்ப இழந்து போய் வாழ்வை இழந்து போயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இனி பண ஆசைனா நேர்மையான வழியில கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நேர்மையான வழியில சம்பாதித்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தர் வழியாக நம் சாட்சியாக இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை தருவார், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இப்ப இந்த செய்தி ஒரு எச்சரிக்கை செய்தியாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம நேர்மையான வழியில சம்பாதிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்ற செய்தியை நீ கொடுக்க வச்சீங்க, நன்றி அப்பா. உடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்ப நேர்மையான வழியில உடைய பிள்ளைகள் அந்த பணத்தை சம்பாதித்து அன்றரை உமக்கென்று வாழ்ந்து உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்து உமக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும். நீரே அவர்களுக்கு கிருபையை கொடுத்து பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ப்ரோ செபாஸ்டியன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.